நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர் குறித்த வேத பகுதிகளை ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். அந்த தலைப்பானது செருபாபேல் என்னும் ஊழியக்காரனே. இந்த வார்த்தைகள் ஆகா 2வது அதிகாரம் 23வது வசனத்துல காணப்படுது. தேவன் தாமே செருபாபேல் என்னும் ஊழியக்காரனை இந்தபடியாக அழைத்து வாக்குத்தத்தம் கொடுக்கறத அந்த வசனத்துல நம்மால பார்க்க முடியும். இன்றைக்கு அந்த வசனத்திற்குள்ளார நாம போக போறதில்ல. அன்றைக்கு எப்படி தேவன் செருபாபேல் என்னும் ஊழியக்காரனை கொண்டு அநேக காரியங்களை செய்து முடித்தாரோ, அப்படியே இன்றைக்கும் தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்து முடிக்க விரும்புகிறாரு. அத ஆவிக்குரிய முறையில ஒப்பிட்டு பார்க்க போறோம். செருபாபேல் என்பவர் யாரு? யூதா கோத்திரத்துல தாவீதின் வம்சாவளியிலிருந்து வந்த ஒருத்தரா இருக்காரு. அவரை எடுத்து தேவன் பயன்படுத்தி இருக்கிறாரு. அந்தபடியாக இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய சந்ததிக்குள்ளார சேர்க்கப்பட்ட நம்மையும் ஊழியக்காரராக எடுத்து தேவன் பயன்படுத்த விரும்புகிறாரு. அடுத்தபடியா செருபாபேல் என்ன செய்தாரு? அவர் 2 முக்கியமான காரியங்களை செய்திருக்கிறாரு. அன்றைக்கு பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு திரும்பின இஸ்ரவேலர்களை வழிநடத்தினவர்கள ஒருவரா செருபாபேல் இருக்கிறாரு. அந்தபடியா இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திற்குள்ள சிக்கியிருந்தாங்க. அவர்கள் மறுபடியுமாக தேவனிடத்திற்கு திருப்பப்படுவதற்கு, அவர்களுடைய ஸ்தானத்தை மறுபடியுமாக பெற்றுக்கொள்வதற்கு ஊழியக்காரர்களை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறாரு. அடுத்தபடியா செருபாபேல் செய்த முக்கியமான காரியம் இடிபாடுகளுக்குள்ள இருந்த தேவாலயத்தை மறுபடியுமாக எடுத்து கட்டுவித்தது. அப்படி 2ஆம் தேவாலயத்தை கட்டி முடித்த முக்கியமான பங்கு செருபாபேலுக்கு இருக்கு. சகரியா 4வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்த்தோம்னா, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும்னு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறத பார்க்கலாம். அந்தபடியாகவே இந்த நாட்கள்ல ஊழியக்காரர்கள் இடிபாடுகளுக்கு மத்தியில சிக்கி இருக்கிற தேவ ஜனங்களை மறுபடியுமாக தேவாலயமாக கட்டி எழுப்புவதற்கு பிரதானமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அநேக ஜனங்கள் தங்களுடைய தேவாலயத்தை இடித்து போட்டவர்களாகவும் அதை சரியாக செப்பனிடாதவர்களாகவும் இருக்கிறாங்க. அவர்களை மறுபடியுமாக தேவனிடத்திற்கு திருப்பி தேவனுக்கு உகந்த ஆலயமாக கட்டி எழுப்புவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அப்படி அவங்க கட்டி எழுப்புகிற ஆலயம் செருபாபேல் கட்டினா பிந்தின ஆலயம் எப்படி மகிமையுள்ளதாக இருந்ததோ அந்தபடியாக மகிமையுள்ள ஆலயமாக கட்டி எழுப்புவதற்கான அடையாளமாக இருக்கும். அடுத்தபடியாக அன்றைக்கு செருபாபேல் இந்த ஆலய பணியை கட்டி முடிப்பதற்கு எத்தனையோ எதிர்ப்புகளை சந்திச்சிருப்பாரு, எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பாரு. அப்படி அவர் கடந்து வந்த போதும் ஆகாய், சகரியா போன்ற தீர்க்கதரிசிகள் மூலமாக வார்த்தைகளை வெளிப்படுத்தி ஆவியானவரை கொண்டு செருபாபேலை வழிநடத்துவராக தேவன் இருந்தாரு. முக்கியமா சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்துல, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும்னு தேவன் சொல்லிய வார்த்தைகளை நம்மால பார்க்க முடியும். அதே போலதான் இந்த நாட்கள் தேவ ஊழியக்காரர்கள் தேவ ஜனங்களை வழிநடத்தி அவர்களை ஆலயமாக கட்டி எழுப்புவதற்கு அநேக எதிர்ப்புகளை பிசாசானவன் கொண்டு வருவான். அப்படியான எதிர்ப்புகளை தேவன் தாமே தகர்த்து போடுவதற்கு வார்த்தைகளை அனுப்புவாரு. அதோடு கூட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எல்லாவற்றையும் அவர்களுக்கு தெரிவித்து வழிநடத்துவார். அடுத்தபடியாக செருபாபேல் அன்றைக்கு தேவ சித்தத்தை செய்ய வைராகியம் கொண்டவராக இருந்தாரு. அப்படி இருந்தவருக்கு தேவன் அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் இல்லையா? அததான் ஆகா 2வது அதிகாரம் 23வது வசனத்துல பாக்குறோம். செருபாபேல் என்னும் ஊழியக்காரனே, உன்னை அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லுவாரு. அந்தபடியாகவே இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய வைராகியமா இருந்து அவர்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்து முடிக்கும் போது தேவன் அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை முத்திரை மோதிரமாக வைப்பாரு. முத்திரை மோதிரம் எதற்கு அடையாளமாக இருக்கு? ஒரு ராஜா பிறப்பித்த ஆணையை உறுதிப்படுத்துவதற்கும் அதை அமல்படுத்துவதற்கும் அதிகாரத்துவம் உடையதாக இருக்கு. அதே போலதான் ராஜாதி ராஜாவாக இருக்கிற தேவனுடைய முத்திரை மோதிரமாக அதிகாரத்துவம் உள்ளவர்களாக ஊழியக்காரர்கள் தெரிந்து கொள்ளப்படுவாங்க. இப்படியான வாக்குத்தத்தத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறாரு. இப்படியாக அன்றைக்கு தேவன் செருபாபேல் என்னும் ஊழியக்காரனை தெரிந்து கொண்டது போல நம்மை தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவர் நம் மூலமாக எத்தனை பெரிய காரியங்களை செய்து முடிக்க நினைக்கிறாரு.
ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இன்றைக்கு தேவ ஜனமாக இருக்கிற அநேகர் உலகத்தின் பிடியிலிருந்து தேவனிடத்துல திரும்ப விரும்புறாங்க. அவங்களுடைய ஸ்தானத்திற்கு வர விரும்புறாங்க. இடிபாடுகள் மத்தியில சிக்கியிருக்கிற அவர்களை ஆலயமாக கட்டி எழுப்பி தேவ சித்தத்திற்கு ஏற்ப நடக்க வேண்டாமா? அதற்காக தேவன் தாமே பலத்தையும் தம்முடைய வார்த்தையும் ஆவியானவர் துணையும் கொடுப்பவராக இருக்கிறாரு. இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு அவருடைய முத்திரை மோதிரமாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அன்றைக்கு எப்படி செருபாபேல் என்னும் ஊழியக்காரன் மூலமாக உம்முடைய சித்தத்தை செய்து முடித்தீங்களோ அதே போல ஆவிக்குரிய வகையில எங்களை உம்முடைய ஊழியக்காரராக தெரிந்து கொண்டு உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க பயன்படுத்த விரும்புகிறீங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்ச தயவிற்காய் நன்றி தகப்பனே. அந்தபடியாக ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக பிரித்தெடுக்கப்பட்ட உம்முடைய தேவ ஜனங்களை மறுபடியுமாக உம்மிடத்துல வழிநடத்தி இடிபாடுகள் மத்தியில சிக்கியிருக்கிற அவர்களை தேவாலயமாக கட்டி எழுப்ப தேவரீர் எங்களுக்கு கிருபை பாட்டுங்க தகப்பனே. இதற்கு மத்தியில உம்முடைய ஊழியக்காரருக்கு வருகிற எதிர்ப்புகளையும் கடினமான சூழ்நிலையும் எதிர்கொள்ள தேவன் தாமே உம்முடைய ஆவியானுடைய துணையை கொடுத்து ஊழியக்காரர்களை திடப்படுத்துகிற வார்த்தைகளையும் அனுப்ப வேண்டும் தகப்பனே. ஆம் ராஜா, தேவரீர் அப்படியாக தெரிந்து கொள்கிற உம்முடைய ஊழியக்காரரை முத்திரை மோதிரமாக வைத்து அவர்களுக்கான அதிகாரத்துவத்தை தரப்போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியாய் உம்முடைய ஊழியத்திற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. தேவரீர் எங்களை ஏற்று நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.